ஜெய்பீம்னா நான் படம் பண்ணதுக்கான காரணமே எல்லாத்துக்குள்ள இருக்க விலகத்தையும் தோண்டி எடுக்குது தான். அவங்கவங்களுக்கு அது என்னவா புரியுது அப்படிங்கிற டிஸ்கஷன் தான். நீங்க இன்னொருத்தர படம் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்கட்ட கேளுங்க. என்னோட விளக்கம்ங்கிறது மேம்பட்டுடுச்சு. நான் படம் இப்ப ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ஒரு விளக்கம் இருக்கும் டைரக்டருக்கு. விவாதம் இல்ல சொல்றத கேளுங்க. ஒரு டைரக்டர்ட்ட நீங்க திருப்பி திருப்பி பண்ற தப்பு என்னன்னா, ஒவ்வொரு சீனையும் அவன்ட்டயே கேட்கறது. எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் எழுதும்போது எனக்கு ஒரு தாட் இருக்கும். எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் கருத்து கேட்டு, 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 கேட்டு நானே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். மேன்மையான கருத்து அதில எதுவோ அத செலக்ட் பண்ணி, அத நான் பேச ஆரம்பிச்சுருவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் எழுதும்போது எனக்கு இருந்த ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, அது கீழ போயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திருப்பி திருப்பி டைரக்டர்ட்டயே அதுக்கோட விளக்கம் என்ன? அதோட குறியீடு என்னன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு புரியலன்னா இன்னொருத்தர் பாருங்க. இல்லன்னா பக்கத்துல பார்த்த ஒருத்தர்ட்ட டிபேட் பண்ணுங்க. அவன்ட்ட விவாதிங்க. அவன் ஒண்ணு சொல்லுவான். நீங்க 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிக்கிறதுக்கு தான் படைப்புகள் உருவாக்கப்படுது ஒழிஞ்சு, டைரக்ட்டா படத்தவன் எடுத்தவனையே வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கறது கிடையாது. கேள்விங்க எப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ கேட்கறது வேற. ஆனா அதுக்குள்ள விளக்கத்த ஆன்ஸர் எனக்கு சொல்லுன்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்றது, அது வந்து ஒரு படைப்பாளியின் மீது செலுத்தக்கூடிய வன்முறை தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா ஏன்னா அது எனக்கு மட்டுமே உரித்தானது. நான் சினிமாவுக்காக, சென்சாருக்காக நெறைய விஷயங்கள மட்டுப்படுத்தி நான் எடுக்கவே செய்றோம். அவையோட ஆழத்துல இருக்கிறது தோண்டி எடுக்க நினைக்கிறீங்கல்ல, அப்படிதான் என்னைய மாட்டி மாட்டி விட்டுறீங்க எல்லா இடத்துலயும். எல்லா டைரக்டரையும் மாட்டி விட்டுறீங்க. அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம கோவத்துல நான் எப்படி யோசிச்சேன் தெரியுமா அத? அப்படின்னு சொல்லி பேச வச்சு, "ஓ! நீ அப்படி யோசிச்சியா?" அப்படின்னு அவன் பிடிச்சவனே வேற ஒண்ணு பேச வச்சு, ஃபைட் ஆகிது. அது என்னன்னா, அந்த படைப்போட பார்வை படைப்பு வந்து எவ்வளோ நாள்னாலும் இருக்கும். நீங்க இப்போ பார்க்குறீங்க அந்த படத்த. இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு சும்மா டிவில போட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வேற புரிதல் இருப்பீங்க. உங்களுக்கு குழந்தைகள் 2 குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க. நீங்களே ஏதாவது வயலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்களே உங்கள மாறி இருப்பீங்க. அன்னைக்கு அந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும். ஒண்ணு மெச்சூர்டா பார்ப்பீங்க. இல்ல உங்கள நீங்களே கேள்வி எழுப்பிக்குவீங்க. ஒரு படைப்பு அது செய்யணும். திருப்பி திருப்பி அவங்ககிட்டயே போய் இந்த கேள்விய கேட்டு கேட்டு "நீ என்ன யோசிச்ச? என்ன யோசிச்ச? சொல்லு சொல்லுன்னா" அந்த படத்த அப்பவே சமாதி தோண்டி, குழி தோண்டி மூடி, "அதுக்கு இதான்டா அர்த்தம்" அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வேண்டாம்னு நெனைக்கிறேன் நான். சார் ஒவ்வொரு கிராமத்துக்கு பக்கத்துலயும் ஒரு ஒதுக்கப்பட்ட இடம்னு வச்சிருக்காங்க இவங்க. இப்ப அந்த 3 பசங்கள அடிச்சு கொன்னுட்டாங்க. இவரு என்ன தீர்வு பண்ணாரு அதுக்கு? யார்? இப்ப அதுதானே அவரு பாதிப்பே. மாமன்னன விட்டுருங்க. ஆமா. அவருடைய பையன் அவர சீட்ல உட்கார வச்சுர்றாரு. சீட்ல உட்கார வச்சுட்ட பிறகு அந்த 3 பசங்களான தீர்வ வந்து மாமன்னன் உருவாக்க முடியுமா? என்ன சொல்ல வர்றீங்க? புரியல எனக்கு. ஒரு 3 பசங்கள அடிச்சு கொன்னுட்டாங்க சார். சரி. அதனால அப்பா பையன் பேசாம நீங்க உருவாக்குங்க. நம்ம உருவாக்கணும். இல்ல அதான் பண்ணுங்க அவ்வளோதான். அததான் பண்ண முடியும். அது படம் முடிஞ்சு போச்சு. 2 1/2 மணி நேரம் படம் தான் அது. ஓகேங்களா? அது வந்து ஒரு இல்ல. அது ஒரு படம் தான். உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் தான் அது. அது லைஃப் கிடையாது. ஓகேங்களா? அது முடிஞ்சிருச்சு. நீங்க படம் பார்த்து வெளிய போறீங்கல்ல, வெளிய போம்போது இன்னொரு ட்ரிப் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, நீங்க போய் நின்னுங்க மொத ஆளா. நீங்க போய் நின்னுங்க. ஏன் இத அடிச்சீங்கன்னு கேளுங்க. என்னோட வேலை அது மட்டும் அவ்வளோதான். இல்ல அதுக்கு தானே இந்த அரசியல் அதுக்கு தானே தனி தொகுதியில போய் எம்எல்ஏ நிக்கிறாங்க. அதுக்கு இல்ல அந்த அதுதான் நான் சொல்றேன். அது அந்த எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றேன் அந்த நானு. இடத்த அடைஞ்ச உடனே அவங்க அதுக்காக செயல்படுறாங்களா? இல்ல அந்த இடத்த சினிமால அடைஞ்ச சொல்றேன். உடனே அதுக்காக செயல்படுறாங்களா? இல்ல இவங்க வெல போயிர்றாங்களா? ஏன்ட்ட கேட்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லங்க உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. என்னோட வயசுல மூத்தவங்க தான் நீங்க இருப்பீங்க கண்டிப்பா. எவ்வளோ நாளா பார்த்துட்டு இருப்பீங்க. அது நீங்க எப்பவுமே நல்லா படம் எடுத்தவங்கட்ட மட்டுமே எல்லா கேள்வியும் கேளுங்க. ஓகேங்களா? இல்ல அது எல்லாமே அத விட அதிகமா உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல. என்னைய விட உங்களுக்கு அதிகமா தெரியும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இத நீ பார்த்துருப்பீங்க. பார்த்து கடந்து வந்திருப்பீங்க. கடந்துட்டு அப்படியே கடந்து வந்திருப்பீங்க. நீ படம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து சரி வருவான்ல கேட்போம் அவன்ட்ட அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாதுங்க. அத நீங்க தீர்மானம் பண்ண முடியாது. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்கண்ணே. ஆனா படத்த கேள்வியா கேளுங்க. இல்ல அது ஒரு விவாதமா கொண்டு போக வேணாம். படத்தோடைய கேள்விகள் மட்டும் கேளுங்க. விவாதம்லாம் இல்ல. ஜாலியா தான். ஓகே. நான் திரைப்படங்கள் சார்ந்த கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். தூத்துக்குடியிலேருந்து வரேன் சார். சார் உங்க படைப்புகள் மூலியமா நான் வந்து ஆஃப்டர் வாட்சிங் பரியேறும் பெருமாள் நான் ஒரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் சார். என்னன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் சார். நான் 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்ப எனக்கு ஏஜ் 11 தான் சார். அந்த டைம்ல வந்து என் கூட ஒரு பையன் கூட படிக்கிற பையன், இன்னொரு பையன் வந்து அவனோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ தட்டி விட்டுட்டான். ஸோ அந்த தட்டி விட்டத இன்னொரு பையன் எடுத்து குடுக்குறான். அப்போ வந்து அவன் ஒரு வார்த்தை அவன சொல்லி திட்டுறான். "ஏலே" அந்த வார்த்தைய சொல்லலாமான்னு தெரியல. ஒரு வார்த்தை எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையில திட்டி, "நீ எல்லாம் என்னோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ தொடலாமா?" அப்படின்னு சொன்னான். அப்ப நான் அவன் கூட தான் இருந்தேன். பட் ஆனா அப்ப வந்து அவன் எதுக்காக அத சொன்னான்? எதனால சொன்னான்? எதுவுமே எனக்கு தெரியல. இவ்வளோ நாளா எனக்கு அது தெரியல. உங்க படம் பரியேறும் பெருமாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான்,
அந்த பையன் ஏன் என் கூட பேசுனாங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஏன் அந்த பையன் அப்படி அந்த வார்த்தைய சொன்னாங்கிறதும் தெரிய வந்தது. இப்ப நெறைய பேர் சொன்னாங்க, "இந்த படைப்ப வந்து நீங்க இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க" அப்படின்னு சொன்னாங்க. இந்த படைப்பு மூலியமா நான் அத ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப அந்த பையனும் ரியலைஸ் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன் சார். தேங்க்யூ. தனித்தொகுதி இருக்கிறதுனால தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது உள்ள போறாங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துல தனித்தொகுதியை மையப்படுத்தி கதை இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இரு பெரிய கட்சிகளுமே ஆளுகின்ற ஆண்ட கட்சி ரெண்டுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கா அப்படின்னா மிக சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்கு. நேற்று மேல்பாதி ஆவணப்படம் பார்த்தோம். அந்த ஆவணப்படத்திலையும் ஒரு சமூகத்தை சார்ந்த கட்சி வந்து 2 கட்சியுமே வந்து அழுத்தம் கொடுக்க முடியுது. அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு சலுகைகள் அளிக்கிற வாக்குறுதிகளை தேர்தல் சமயத்துல கொடுக்குறாங்க. ஆனா ஒடுக்கப்படுகிற சமூகத்திற்கு எந்த ஒரு நன்மையுமே இரு பெரிய கட்சிகளுமே அரசியல் அதிகாரத்தை கொடுக்கல. அந்த அதிகாரம் இந்த ஒரு வசனம் கூட இருந்தது. நான் அதிகாரம் வந்து கிடைச்சது வந்து பிச்சையினால நினைச்சேன் அப்படின்னு கூட ஒரு இருந்தது. அது பிச்சை இல்லை, அது வந்து உரிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இங்க வந்து தனித்தொகுதி இப்போ இல்லைன்னா நான் ஒரு தொகுதி கூட இருந்திருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? பெண்கள் வந்து 76 பேர் தான் போட்டிடுறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஒரு தொகுதிக்கு 2 பேர் கூட கிடையாது. அந்த நிலைமை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆயிருக்கும் நான் நம்புறேன். இந்த தீர்வை இந்த இரு பெரும் கட்சிகளும் கொடுக்குமா, இல்லை இந்த அதிகாரம் இந்த மக்கள் இடத்துல போய் எப்படி சேரும்? உங்களுடைய பார்வை என்ன? அது எனக்கு தெரியல. நான் என்னோட வேலை வந்து நான் என் வாழ்வை முன்வைப்பேன், அவ்வளோதான். அது படைப்பாக முன்வைப்பேன். அது சக மனிதர்கள், சராசரி மனிதர்களுக்கும் என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது என்னோட வேலை. நான் படைப்பாக அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இது காலகாலமாக அதுக்கு வேற ஒரு தளம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்னோட அரசியல் புரிதல் அப்படிங்கிறது என்னோட வாழ்வை அடிப்படையாக வைத்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். நான் இன்னும் சரியான கருத்தாக்கங்கள் வழியாக நான் பயணிக்கலன்னு தான் சொல்லுவேன் நான். என்னோட வாழ்க்கை கொடுத்த வழியின் வழியாக தான் நான் இன்னொன்று என் படைப்பை பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் முன்வைக்கும் போது ஒரு அதிர்வு நடக்குது அப்படிங்கிற நம்புகிறேன். அது என்ன புரிதலை ஏற்படுத்துதோ அதுதான் என்னால் செய்ய முடியும் இப்போதைக்கு. நான் அதை உறுதியாக நம்புகிறேன், அவ்வளோதான். ஏன்னா கட்சிகள் என்ன செய்வாங்க, அரசியல் என்ன செய்யும், இது மாற்றம் எப்படி நடக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எது தீர்வு அப்படிங்கிற சொல்கிற பக்குவம் எனக்கு கிடையாது. நான் அந்த பக்குவத்தை அடையலை. ஏன்னா நானே ரொம்ப பதட்டமான சூழலில் தான் இன்னும் இருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து அந்த பக்குவத்தை அடைந்து நிதானத்தோடு பேசக்கூடிய, நிதானத்தோடு கேள்விகள் எழுப்பக்கூடிய, சண்டை போடக்கூடிய, அல்லது வந்து கர்ஜிக்கக்கூடிய அந்த பக்குவம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. என்னோட வாழ்வு நடுக்கமான வாழ்வு தான். அதனால் வந்து நான் அந்த அடிப்படையிலேயே அதை சும்மா சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவானுங்க, அவன் இதே புலம்பிகிட்டே இருப்பான்டான்னு சொல்லிடுவானுங்க. அது ஒரு படைப்பாக மாற்றி சொல்கிறோம். படைப்பாக மாற்றி சொல்லும்போது வருங்கால சந்ததியினர் இந்த படங்களை பார்க்கும்போது சித்தாந்தங்கள் ரீதியாக அல்லது வந்து அரசியல் ரீதியாக அதிகாரத்தின் ரீதியாக நடக்கும். அது வேறு விஷயம். பட் பிறக்க போகிற தலைமுறை சமூகம் என்னவா சக மனுஷனை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். நான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய, ஏன்னா இப்போ இருக்கவங்க இப்போ யோசிப்பாங்க, இங்கே இருக்க எல்லாத்தையுமே என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம 2 பேரும் சக போட்டியாளர்கள். எனக்கு எவ்வளோ அறிவுக்கு நான் நம்புவேனோ அதே அறிவு உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க. ஓகேவா? அப்போ நம்ம 2 பேரும் வாதம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் பின்னாடி வரப்போவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியாது. என்னோட படைப்பை தான் பார்ப்பாங்க அவங்க. நான் செத்து போனதுக்கப்புறம் என்னோட படைப்பை தான் பார்ப்பாங்க. அது அவனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயத்த நான் நம்புகிறேன் ரொம்ப. எனக்கு பின்னாடி வரப்போக்கூடிய சந்ததி மட்டுமே நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா இப்போ எனக்கு அவ்வளோ தைரியமும் திராணி என்கிட்ட கிடையாது. இவங்ககிட்ட சண்டை போட்டு பேசி அவனுக்கு புரிஞ்சு அவனுக்கு மல்லு கட்டணும், அது எனக்கு உடன்பாடே கிடையாது. எனக்கு என் படைப்பு அப்படிங்கிறது முழுக்க எனக்கு பின்னாடி வரப்போகிற, நான் மரித்து போனதுக்கு பின்பு வரப்போகிற சந்ததியினர் இப்படியாப்பட்ட வாழ்வு இருந்துச்சு, அந்த வாழ்வின் அடிப்படையில் இப்படியாப்பட்ட ஒடுக்குமுறைகள் நடந்துச்சு, அந்த ஒடுக்குமுறையோட தாக்கம், எச்சம், அந்த ஒடுக்குமுறையோட வேதனைகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிற புரிதலில் சக மனுஷனை பார்க்கக்கூடிய பார்வை அவனுக்கு கொஞ்சமாக சேஞ்ச் ஆனாலே போதும் நம்பக்கூடிய ஆள் தான் நான். அவ்வளோதான் நான். முதல் கேள்வி என்னென்னா, உங்களுடைய படைப்புகள் வந்து அந்த நடிப்பு சாராத நடிகர்கள், ரெண்டாவது என்னென்னா அந்த விலங்குகள், முதல் படத்தில் நாயாகட்டும், அப்புறம் பன்றி, யானை, குதிரை, இந்த மாதிரியான விலங்குகள் வந்து நீங்கள் வெறும் ஒரு கதையின் ஓரத்தில் வைக்காமல் அது கதையோட ஓட்டத்திலே ஏஸ்தட்டிக்ஸன்ஸோட அந்த விஷுவல் லாங்குவேஜோட வைக்கிறீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ராபர்ட் ப்ரசன் வந்து ஹாலிவுட்டில் நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் வச்சு தான் அவர் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக பண்ணுறீங்களா? அந்த ஐடியா
அல்ல இப்படி தான் பண்ணலாம் அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி கிடைச்சது? 2வது ஒரு 3 கொஸ்டின். 2வது கொஸ்டின் வந்து இருங்கண்ணா. இல்லை ஃபஸ்ட்டுக்கு பதில் ஆ, சொல்லிடுறேன். சரி. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து நான் பொதுவாக விலங்குகள் விட்டே புழங்கின பையன். வீட்டில் ஆடு அதிகமாக இருக்கும், மாடு அதிகமாக இருக்கும். அதை மேய்க்க போவேன். அப்போ என்னன்னா எனக்கு வந்து அது என்னோட எல்லா துக்கத்தையும் சந்தோஷத்தையும் அது பார்த்துருக்கு. இப்போ நான் அதை பார்த்து தான் தேத்திக்குவேன் இனியும். சீரியஸாக என் கூட வளர்ந்த எல்லாத்துக்குமே தெரியும். ஆடு மேய்ச்ச பையன் தான் என்னோட அடையாளமே. அவன் ஆடு மேய்க்க போயிருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த ஆட்டு கூட ஒரு அதோட பார்வையை பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்குவேன். நிறைய விஷயங்கள் ஆடு, மாடு, கோழி, நாய் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே பரியேறும் பெருமாள் வந்து அது பிளான்லேயே இல்லை. இப்படி ஒரு ஐடியா, இப்படி ஒரு பிளான்லாம் கிடையாது. பட் அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு தெருன்னு எழுதும்போது தெருவில் ஒரு நாய் இருக்கும்னா அந்த நாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு எனக்கு புரியும்ல. அப்படியே ஆரம்பிச்சு தான் அது வந்துச்சு. பார்த்தா அது கருப்பி வந்து அது பெருசாகி அது மனித வாழ்வோடு சம்மந்தப்பட்டு அது அப்போ மெயினாக யோசிக்கும்போது ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு. ஒரு முதல்லயே இந்த இந்த கதை இது சொல்லப்பட்ட கதை தான். பரியேறும் பெருமாள் ஒன்றும் புது கதை கிடையாது. அது காலங்காலமாக டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தால் அதில் வரக்கூடிய ஒரு கதை. அது பக்கம் பக்கமாக வரக்கூடிய கதை. அப்போ அது புதுசாக ஒன்றும் கிடையாது. அந்த கதையில் பரியேறும் கதையில் புதுசாக ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆனால் அந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம். அந்த கதையை சொல்லதுக்கு முன்னாடியே இது அதே கதை தானப்பா அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்களோட உணர்ச்சியை ஒரு சம்மட்டியால் அடித்து தான் அந்த கதையை சொல்ல வைக்கணும். அப்படின்னா மனுஷன் செத்து போனால் இங்கே அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவன் யார், அவன் என்ன பண்ணான், இவன் சும்மாவா சாவான், சும்மாவா கொண்டிருப்பாங்க அப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு ஒரு மிருகம் சாகும்போது அது ஒரு வளர்ப்பு மிருகம் சாகும்போது அவங்களுக்கு அவங்கள அறியாமலே கனெக்ட் ஆகிடுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அப்படி ஒரு உணர்ச்சி முதல்ல அவங்களுக்குள்ள மனித உணர்ச்சியை ஹியூமன் வெளியே எடுத்துகிட்டு அந்த கதையை சொல்லணும். அவங்கள முதல்ல கவனிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கதையை சொல்லணும்னு முடிவு பண்ணி தான் அந்த செட்டப் கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட டேரெக்டாக பேசுறதை விட மனிதர்கள் விலங்குகள் வழியாக பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாத்துக்கும் அந்த நான் பிரச்சனை என்னென்னா நான் வெற்றிமாறன் சாரோ வேறு யாரோ வந்தோம்னா நான் மனுஷன் மூலமாக பேசிடுவேன். ஏன்னா நான் விக்டிமாக இருக்க மாட்டேன்ல. விக்டிமாக இருக்கனால இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. இப்போ இதே படத்தை வேறு டேரக்டர்ஸ் எடுத்திருந்தா அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ நான் விக்டிமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கதையை சொல்வதற்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க. மனிதர்கள் மட்டுமே எனக்கு போதுமானதாக இல்லை. என்னோட நிஜத்தை நம்பக்கூடிய என் நிஜத்தை இயற்கையோடு பிணைக்கக்கூடிய சில மனிதர்கள் சில உயிர்கள் தேவைப்படுறாங்க. அப்படி தான் நான் எல்லா மனிதர்கள் மீது நம்பிக்கையற்று தான் நான் எல்லா உயிர்களையுமே கொண்டு வரேன். என் ஊரில் என்னென்னலாம் பார்த்தனோ நான் அழுதுகிட்டு போகும்போது என்னெல்லாம் என்னை கிராஸ் பண்ணி போச்சோ அந்த எல்லா உயிர்களையும் பிடிச்சிட்டு வந்து இந்த படத்தில் செட் பண்ணுறேன். அதுக்கு ஒரே விஷயம் இல்லை. உலக நாடுகளில் பல நாடுகளில் வந்து நியூ சினிமா ஆல்ரெடி வந்துருச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. தமிழ் சினிமாவில் நீங்கள் ரஞ்சித் அண்ணா, வெற்றிமாறன் சார், லெனின் பாரதி சார் நீங்கள் பண்ணுறது இப்போதைய நியூ சினிமாவா தமிழில் எடுத்துக்கலாமா? இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை. நிறைய படங்கள் நிறைய சினிமா நிறைய இயக்குனர்கள் முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள அறிவு அன்னைக்குள்ள அவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட அனுமதி நிறைய நமக்கு தெரிஞ்சு சினிமா கண்டுபிடிக்க முன்னாடி இருந்து இலக்கியங்கள் வழியாக யாரோ ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட தொடர்ச்சி தான் நாங்கள் என்ன சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆனால் என்னென்ன ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்தது ரஞ்சித்தனோட பங்கு முக்கியமான பங்கு. அந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்கிட்டு ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் அந்த ஆதங்கம் இருந்துச்சு. எல்லா டேரக்டருக்கும் அந்த ஆதங்கம் இருந்துச்சு. நிறைய டேரக்டர்ஸ் அந்த ஆதங்கத்தை வச்சுக்கிட்டு வேற ஒரு படம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும், இது தப்பு தான்னு தெரியும். ஆனால் அந்த தப்பு தான் விற்குதுன்னு சொல்லிட்டு எது விற்குதோ அதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை இதை பண்ணுவோம், இதை பார்க்கறதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது, இதுக்கு ஒரு கூட்டம் ஏங்கி கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உடச்சி விட்டதில் கொஞ்சம் பெரிய பங்கு அது. அதுக்கப்புறம் அது பயங்கரமாக ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இப்போவுமே வந்து அது விற்குது அப்படின்னால தான் அந்த கதைகளுக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? அது ஏன் விற்குது அப்படிங்கிறத இங்கே யாரும் பேசுறதே கிடையாது. விற்குது ஏன் விற்குது, ஏன் இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன் இவ்வளோ மக்கள் இப்படி இதை வந்து இவ்வளோ எமோஷ்னலாக அதை ஓன் பண்ணிக்கிட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை இங்கே யாரும் பேசுகிறதே கிடையாது. அந்த படம் ஓடுது அதனால் அந்த கதையை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. நான் ஒரு சிலர் வந்து மேல் வகுப்பில் இருக்கிறதுனால அந்த ஒரு மாற்றம் சமூகத்தில் ஒரு வேறுபாடு இருக்கிறதுனால ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை பெருமையாகவும் குறிப்பாக அவர் சொன்னார். நான் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த கதை சொன்னார். நான் வந்து அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டேன். நான் இதுதான், எனக்கு அதில் அசிங்கம் இல்லை, எனக்கு அவமானம் இல்லை. நான் இதுதான், இங்கே தான் பிறந்தேன், இப்படி தான் இருந்தேன். நான் யாரையும் எதுவும் அவங்க திருட்டில் கொலை பண்ணலை. ஏன் என்னுடைய அடையாளத்தை வந்து ரொம்ப இதாக பண்ணுறீங்க, மட்டுப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரியவே இல்லையே கேள்வி படிச்சு வைக்கும். நன்றிண்ணா. சரி, ஓகேப்பா. அது இது அதான்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வேலையே என்ன அப்படின்னா
அப்படிலாம் இல்லையே. இப்போ யார் பயப்படுறா? அ. ம். எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டுட்டுல அவ்வளோதான். உடைச்சிட்டே தான் போவாங்க. ஒரே இன்னி வரைக்கும் எல்லாம் ஒரே நாள் நடந்துராது. ஆண்டுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அவ்வளோ. தேங்க் யூ. நன்றி. உங்களோட 4 படைப்புமே பார்த்தோம். 3 தானங்க. 4வதுங்க பார்த்தீங்க. 4வது படைப்பு வருதுடா சார். ஓகே. வில்லியானத பார்த்தோம். ஸோ என்னோட வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் சேம் தான். அவங்க நெறைய பேர் சொன்னாங்க அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இதா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கை ஏற்றுக்கொள்வதை விட ஆஹா! இதுதான் நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போல. வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருந்துட்டுருக்காங்க. அந்த படைப்ப பார்க்கும்போது நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு எழுத்தாளர் ஆயிட்டீங்க, ஒரு படைப்பாளர் ஆயிட்டங்க. அடுத்து மாரி செல்வராஜ் சார், நீங்க ஒரு இளமை காலத்துல இருக்கும்போது அதே கோவத்தோட வாழ்ந்தீங்களா? அதே சந்தோஷத்தோட வாழ்ந்தீங்களா? அதான் என்னோட கேள்வி. இல்ல நமக்கு உண்மையா ஒத்துக்கணும். நமக்கு எல்லாமே இளமை காலத்துல நம்ம அம்மா, அப்பா மேல தான் கோவம் வந்துச்சு. நமக்கு இந்த சமூகத்தை பற்றி ஒரு புரிதல் வரும்போது, அம்மா, அப்பா எவ்வளோ டிப்ரஷன்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம சின்ன வயசுல நமக்கு ஏன் தரமாட்டேன்ட்டாங்க, அதுக்கு ஏன் தரமாட்டேன்ட்டாங்க, அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது. வாழ்வு வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம வந்து இப்போ இந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப இதா யோசிக்கக்கூடாது. நம்ம இன்னசென்ட்டோட யோசிச்சா நிறைய விஷயம் கிடைக்கும். நம்ம என்ன முதல்ல நம்மகிட்ட இருக்க இன்னசென்ட் நம்ம ஒத்துக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து ரொம்ப நம்மள வந்து நம்மகிட்ட இருக்க அழகியல் அது போகிறதுக்கான காரணம் அதுதான். நம்ம இன்னும் மூர்க்கமாகிக்கிட்டே போவோம். நம்ம கோவம் அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஆத்திரம் அதிகமாகிட்டே போகுது. நம்ம யோசிக்க நம்ம வந்து நம்ம வேற டைப்லேருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கைய. நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்க அழகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட பெயினை மட்டும் அதிகமாக யோசிக்கிறோம்ல. அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கக்கூடிய இன்னசென்ட் நமக்கு தேவைப்படுது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எங்கள் அம்மா அப்பா மேலே தான் எனக்கு அதிகமாக கோவம் வந்துச்சு. இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் அங்கே விட மாட்டேன்ட்டாங்க நம்மளை, இவங்க ஏன் நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க, இவங்க ஏன் உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அதை இப்போ யோசிக்கும் போது தான் அது எவ்வளோ பெரிய வாழ்வியலாகவே இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. புரியுது அவங்களுக்கு. அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழலை அப்படிங்கிறது தெரியுது. மாமன்னெல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரு சாதாரண சம்பவம். நான் வந்து எங்கள் அப்பா அப்படி நின்று பேசிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கேன் சேர்ல, எங்கள் அப்பா உட்காரல. அன்னைக்கு யாருமே அதுக்கு ஃபீல் பண்ணல. எங்கள் அப்பாவுமே ஃபீல் பண்ணல. பட் எனக்கு அது வெளியே வரும்போது எனக்கு தோணுச்சு, ஏன் உட்காருன்னு கேட்டேன். இல்லை நான் எப்பவுமே அங்கே உட்கார மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு சின்ன பொறி தான். ஆமாம், இதை நான் ரொம்ப நாள் நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா? சின்ன வயசுல நானே பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அது. அப்போ அது ஒரு கதையாக மாறுது எனக்கு. இந்த முன்னாடி செட் பண்ணதெல்லாம் சும்மா சினிமாக்காக செட் பண்ணுது. அது எல்லாமே சினிமாக்காக செட் பண்ணுது. அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் அதோட நிஜம். அதை நான் ஒரு பையன் பார்த்தான். அவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தான் அந்த வாழ்க்கையை. அன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இன்றைக்கி நான் பரியகமல் படம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கூட எங்கள் அப்பா அப்படி நின்றுட்டு இருந்தார். இன்றைக்கி ஏன் அக்செப்ட் பண்ண முடியல. இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு யோசிங்க. நமக்கு நம்ம வாழ நமக்கு ஒன்று தெரியும். நம்ம வாசிக்க, நம்மளோட நண்பர்களோட பழக நம் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. நம்ம இன்னைக்கு எட்ஜில் நிற்கிறோம். நம்மளே நிறைய தப்பு பண்ணி, இப்போ நானே பிள்ளைகள் உள்ள மனுஷன் தான். நிறைய தப்பு பண்ணிப்போம் நம்மளே. ஓகேங்களா? இப்போ என்னோட படைப்பு வந்து 10 வருஷம் கழிச்சு கேள்விக்கு உட்படுத்தப்படலாம். இப்போ கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்ட மாதிரி இவ்வளோ நாங்கள் இப்படியாவே இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு கேட்பாங்க. எனக்கு இன்னைக்குள்ள பெயின், எனக்கு இன்னைக்குள்ள ரிலீஃப் என்ன அப்படின்னா, நான் இந்த சுமையை இறக்கணும், அவ்வளோதான். ஒரு படைப்பாளியாக என்னோட சுமையை நான் இறக்குறேன். இதில் பின்னாடி என் குழந்தை கூட நான் ஃபீல் பண்ணலாம். என்ன அப்பா இப்படிலாம் படம் எடுத்துக்காருன்னு ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டீரியோ டைப்னு சொல்லலாம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் விடுபடுவதற்கான வழி தான் இது. இந்த படைப்பு என்ன உருவாக்கும் அப்படிங்கிறது, என்ன மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை அரிச்சிக்கிட்டே இருக்கு. இதை நான் வந்து போர்ஸ் பண்ணி இது பயங்கரமாக நான் வேற ஒன்று பண்ணலாம். எனக்கிட்ட இருக்க கோவத்தை மட்டுமே நான் கலையாக மாற்றுவதற்கு அந்த வித்தையை நான் கற்றுக்க நான் விரும்பலை. ஓகேவா? கோவத்தை மட்டுமே கலையாக மாற்றுவதற்குல அது ரொம்ப சிக்கலான விஷயம். அதில் உள்ளே போவதும் கஷ்டம், வெளியே வர்றதும் கஷ்டம். என்னோட எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கை கலையாக மாற்றுறது எனக்கு ரொம்ப ஈஸி. என் வாழ்க்கைக்குள்ளே ஒரு அறம் இருக்குது அப்படின்னு நான் நம்புறது இருக்குல்ல, அந்த அறத்தை படம் பிடித்து காட்டுவது, அந்த அறத்தை கடத்துவதன் மூலமாக அவரோட மனிதத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்துவதுன்னு இருக்குல்ல, அதை மட்டும் என்னால் பண்ண முடியும். அது ஒர்க் அவுட் ஆகுது, ஆகாமல் போகுது, பிடிக்கல, ஏற்றுக்காமல் போகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னோட ஒரே ரீசன் என் வாழ்வை முன்வைப்பது, அவ்வளோதான். இந்த பின்னாடி தான் டாக்குமெண்ட் ஆக போகுது. இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே, நம்ம தலித்து வாழ்வு, ஒடுக்கப்பட்டோட வாழ்வுன்னு சொல்லி என்ன எடுத்துகிட்டு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட வாழ்க்கையை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஏன் ஒரு 10 பேரை முக்கியமான ஆளுமைகளாக பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஒரு 10 பேர் முக்கியமான ஆளுமைகளை தமிழ்நாட்டில் பேசிகிட்டே இருக்கோம். அவங்க முன்வைச்ச ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு கிடச்சி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடச்சிச்சு. ஆனால் அந்த 10 பேர் மட்டும் இல்லைல்ல, நிறைய மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்கல்ல. இதெல்லாம் சொல்ல முடியாமல் செத்து போனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இதெல்லாம் கேள்வியை கேட்க முடியாமல் நசுங்கி செத்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க கதையும் கதை தானே.
இந்த 10 பேரோட மோட்டிவேஷனல் கதையை மட்டும் சொல்கிறது என்னோட வேலை கிடையாது. நசுங்கி பிசுங்கி காணாமல் போனவங்களோட கதையும் தோண்டி எடுத்து அவன் யாரால் நசுக்கப்பட்டானோ கேள்வி என்ன நசுக்கப்பட்ட பிசுக்கப்பட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. வேறு வழி கிடையாது எனக்கு. என்னோட கதையை சொல்லும்போது அப்படி தான் சொல்ல முடியும். நான் இன்னொருத்தன் கதையை கடன் வாங்கிலாம் சொல்ல முடியாது. என் கதைக்குள்ள அந்த வாழ்க்கை அந்த அரசியல் இருக்குன்னா இருக்கு எடுத்துக்கோ அவ்வளோதான். நான் அதுக்காக இவர் பயங்கரமாக வாழ்ந்திருக்காரு, இதே 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க தான், இவர் பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத இவர் கதையை நான் எடுக்க முடியாது. என் கதை தான் எடுக்க முடியும் நான். அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு உடன்படாத ஒன்று இருந்துச்சு, இல்லை இது மறுபடியும் இதுதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கேள்வியில் தான் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நான் போனதுக்கப்புறம் என் பிள்ளை அப்படி கேட்காது. என் பிள்ளை வேற கேள்வி கேட்கும். ஓகேவா? அவனுக்கு நான் வேற ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டேன். அவன் நாளைக்கு வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். அன்னைக்கு அந்த படைப்புகளை வரும். அவன் வாழ்க்கையின் மூலமாக அவனை எழுதுவான், அவன் கவிதை எழுதுவான், அவன் படம் எடுப்பான். அன்னைக்கு என் படத்துக்கும் அவன் படத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அதுதான் வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன் முழுசா. நன்றி சார். நன்றி.